பாராளுமன்றத்தில் அந்த பெரும்பான்மை எதிர்ப்பை காட்டுறதுக்கு வந்து தமிழரசு கட்சியும் மற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து தவிர்க்க முடியாத சக்திகள், நாங்களும் தவிர்க்க முடியாத சக்தி. ஏன்னடா இருக்கிறதே தமிழ் தேசியத்தை ஏதோ ஒரு வயலை வந்து உச்சரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதே வந்து இந்த 10 பேர் மட்டும்தான். சரிண்ணே, அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்தே ஆகணுமென்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி நடக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஒரு தரப்பு தமிழரசு கட்சியாக இருக்க தேவையில்லை. டிடிஎன்ஏ வந்து தவறினாலோ இல்லாட்டி நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இணங்காவிட்டாலும் வந்து அங்கே அந்த பெரும்பான்மை இருக்க போகிறது இல்லை. அப்போ அந்த பெரும்பான்மை இல்லாத இடத்துல வந்து அதை தாண்டிய மக்கள் ஏதோ ஒரு நிலப்பாட்டோடு இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு வந்து நீங்கள் மக்களை அணுகி ஆகணும். அது நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் கட்டாயம் அணுகணும். ஏனென்றால் எங்களை ஆணை அந்த வகையில் வந்து பலவீனம். அப்போ நாங்கள் இது மக்களோட கருத்தாக வந்து காட்டாமல் வந்து எங்களை வந்து நாங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து அரசாங்கத்தையோ வேறு ஒரு தரப்பை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறது மிகவும் கடினம். அப்போ எங்களுக்கு அது கட்டாயம் தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் வேறு தரப்போலும் வந்து அதை செய்யக்கூடும், வேறு தரப்போலும் வந்து அதை செய்யக்கூடும். அவைக்கும் பெரும்பான்மை இல்லை, 8 இருந்தாலும் வந்து 10 இல்லை. சொல்கிறேன். அதே மாதிரி டிடிஎன்ஏ நாங்களும் சேர்ந்தாலும் கூட நாங்கள் 2 பார்லிமெண்ட்டில் 2. அப்போ அதை அந்த 2 தாண்டி வந்து மக்கள் எங்களோடு தான் நிற்கிறோம்னு காட்டுறதுக்கு வந்து நாங்கள் மக்களானத்தான் வேணும். எல்லா கோணத்திலும் வந்து மக்களானங்கே ஆகணும், அதில் மாட்டு கருத்து இல்லை. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து வந்து பாராளுமன்றத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்த்தால், ஒற்றையாட்சியை எதிர்த்தாலும் மக்கள் ஆதரிச்சா அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சரியான நிலையில் வச்சிருக்கிறதா நோக்கமண்டா வந்து பார்லிமெண்ட்டில் நாங்கள் எடுக்கிற முயற்சி வென்றால் அது இன்னும் உதவும். ஏனென்றால் ஒரு காமன் ஃப்ரண்ட்டை காட்டி வந்து மக்களை அணிதிரட்ட வந்து கூட சுகமாக வந்திருக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் வந்து நாங்கள் மக்களை அணுகியே ஆகணும், மக்களை அணிதிரட்டியே ஆகணும். இதுவரை நீங்கள் கதைச்சது அவதானிக்கல எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. பல குரல்களை ஒரு குரலாக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த சர்வஜன வாக்கெடுப்பை நோக்கி. அந்த பல குரல்கள் ஒரு குரலாக நாங்கள் ஒலிக்க வேண்டுமென்றால் கட்சி அரசியலுக்குள்ளாக ஒலிக்கிட்டு வந்து நாங்கள் பொது வெகுஜன அமைப்பொன்றை உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த பொது வெகுஜன அமைப்பு எந்த ஒரு அரசியல்வாதியையும் அடையாளப்படுத்தாததாக இருக்க வேணும். அது ஒரு வெகுஜன அமைப்பாக இருக்க வேணும். அது தேர்தல் அரசியலை நோக்கி போகக்கூடாது. பல குரல்கள் ஒரு குரலாக ஒலிக்க வேண்டிய தேவை தான் இங்கே இருக்க ஒழிய நாங்கள் திருப்பி கட்சி அரசியலை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். கட்சியிலே அரசியல் கஜேந்திரமாற்ற விவாதம் என்ன, சுமந்திரன் வந்தால் என்ன செய்கிறது, மாவசேனராயா எழும்பி வந்தால் என்ன செய்கிறது, இதுகளை கழிச்சு கொண்டு டைமை பேஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதல்ல இங்கே தேவையான இருக்கும். இங்கே ஒரு குரலுக்கு பல குரல்கள். நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள். இப்போ நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, நான் அரசியல்வாதிகளுக்கு பின்னாலேயும் இல்லை. ஆனால் மக்கள் அரசியல் என்று நாங்கள் பார்க்கல ஒரு குரல் ஆக ஒலிக்க வேண்டிய ஒரு அமைப்பொன்றை உருவாக்க வேண்டிய தேவையும் அந்த அமைப்பு தான் மக்களை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்க ஒழிய நீங்கள் எந்த அரசியல் கட்சிகளை இதுவரை இந்த கட்சிகளுக்கு போய் தலைவதாங்கினீங்கன்னா ஒரு தனமும் போன அரசியல் தேர்தலில் இருந்த மாதிரி தான் பல கூறாக பிரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது எந்த சொந்த கருத்து, மற்ற கருத்துக்களில். அண்ணே, இந்த வெகுஜன அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இதுக்கு முதலம் வந்து பெயர் வந்து முயற்சிகள் எடுத்தது. அவே ஆரம்பத்தில் சொல்கிற வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் பின்னால் போகிறேன். ஆனால் இறுதியில் முழு பேரும் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னால் தான் போயிருக்கிறோம், ஏதோ ஒரு தரப்புக்கு பின்னால் தான் போயிருக்கிறோம். எந்த கருத்து வந்து எந்த பார்வையா, இது எந்த பார்வை, ஊடகத்தில் இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் அரசியலை பிரிக்கிறாதோ அதே மாதிரி இந்த வெகுஜன அமைப்பில் இருந்த அரசியலை பிரிக்கிறார். ஏன்னா அதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் ஏதோ ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம், எந்த கருத்தை வந்து ஒரு தரப்பே ஆதரிக்கான்றதை வந்து தமிழீழத்தில் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து 2009க்கு பிறகு வந்து எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வந்து ஏதோ ஒரு அரசியல் பின்புணத்தில் வந்து உருவாக்கப்பட்டு கடைசியில் வந்து அதை அம்பலப்படுத்தியும் தான் போயிருக்கிறோம். அது எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் பொறுப்படுத்த செய்வீங்களா வந்து வாழ்த்துக்கள். ஆனால் அது என்னை பொறுத்தவரை வந்து மிகவும் கஷ்டம். மற்றது இன்னும் உண்டு, ஒரு சில அமைப்புகள் இருக்கு வந்து ஒரு சில தரப்புகளை வந்து தேவையான சரியாக போகுதுண்டா வந்து அதை ஆதரிப்பினோம்.
ஆனால் அந்த தரப்பு பிள்ளையா போகிற இடத்துல வந்து அமைதியாக இருப்பிடும். அதுவும் தவறு, அதுவும் அரசியல் தான். இப்போ ஒரு சில முயற்சிகள் நடக்க வந்து சரி 2-3 தரப்பை ஒரு பெரும்பான்மை பின்னால் போயினோம், மக்களும் அதை விரும்பினோம், ஏதோ உண்டுண்டா வந்து அது அப்போ தங்கட அரசியல் பின்புலத்தை காட்டக்கூடாது, நாங்கள் ஒரு தரப்பை ஆதரிக்கக்கூடாது, நாங்கள் பின்னால் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற தத்துவம் எல்லாம் வெளியில் போகும், வெளிப்படையாக ஆதரிப்பினோம். ஆனால் அந்த ஆதரித்த தரப்பை வந்து பிள்ளையான வழியில் போகுது, எல்லாம் பிழைக்க போகுது, ஆக்கள் போட்டு விமர்சிக்கிறாங்க என்ற வார இடத்துல வந்து பேசாமல் இருப்பினோம். அதுவும் அரசியல் தான். என்ன பொறுத்தவரை வந்தால் அது மிகவும் கஷ்டம். நீங்கள் சொல்கிறது நான் அதை செய்யலாமண்டா நீங்கள் தான் பொறுப்படுத்த செய்யணும். நாங்கள் ஈடுபட்டாலே வந்து அதை அரசியல் பின்புடம் வரும். ஆனால் அதை வெற்றி பெற்றால் வந்து பாராட்டுகள், எங்களோட முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் அதுவும் காட்டுறதாக இருக்கும் அரசியல். இப்போ நீங்கள் செய்து கொண்டு போகணும்.